அனைவருக்கும் வணக்கம். நான் நித்யா. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோட வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்தேங்க டிவியில். என்னென்னா, அந்த ஜப்பானில் இருக்கிறவங்க வந்துட்டு 100 வயசு கடந்தவங்க வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து அந்த ஊரில் தான் அதிகமாக இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆ, சரி என்ன அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுல, அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு எதுக்கு நம்ம சாப்பிட்றோம், டெய்லியுமே நம்ம சாப்பிட்றோம். இட்லி, தோசை, பூரி, பரோட்டா என்னென்னவோ சாப்பிட்டுட்ருக்கோங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் அவங்களோட பிளேட்டில் எப்பவுமே ஒரு ரெயின்போ கலர், அதாவது வானவில் நிறத்தில் வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நிறைய இந்த ஆரஞ்சு, அப்புறம் இந்த பெர்ரி ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி வந்து நிறைய சாப்பிடுவாங்களாம். ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் மினரல்லாம் வந்து நிறைய கொடுக்குது அப்படின்றத அவங்களோட இதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு நீண்ட ஆயுள் வந்து கொடுக்குதுன்னு ஒரு இது சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா, க்ரீன் டீ வந்து நிறைய குடிப்பாங்களாம் அவங்க. அந்த க்ரீன் டீயில் வந்து என்ன இருக்குன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்குன்றதுக்காக அது வந்து குடிச்சிட்ருப்பாங்களாம். ஸோ அதே மாதிரி அது வந்து வளர்சிதை மாற்றத்தை வந்து அந்த நல்லபடியாக வந்து பார்த்துக்குதுன்றதுக்காகவும் அந்த க்ரீன் டீ வந்து ரெகுலர் ஃபுட்டில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இடம்பெற்றிருக்குமா. அதே மாதிரி எளிமையான உடற்பயிற்சி தினமும், அது வாக்கிங்காக இருக்கலாம், அது இப்போ ஸ்விம்மிங்காக இருக்கலாம், அதாவது உடற்பயிற்சி எவ்வளோ இருக்குது, அது எல்லாமே கண்டிப்பாக வந்து எதனா ஒன்றாச்சும் அவங்களோட லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இருக்குமா. ஸோ அதே மாதிரி அவங்க சாப்பாடு சாப்பிடும்போது இப்போ நம்மளே நிறைய பேர் சொல்கிறாங்க, அதாவது சாப்பாடை மென்று சாப்பிடுங்க, நல்ல கூழ் மாதிரி வாயிலே ஆக்கி அப்புறமா உள்ள தள்ளுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இருக்கிற அவசரமான ஒரு உலகத்தில் வேக வேகமாக சாப்பிட்டு, அதாவது சாப்பாடு நிறைய சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிற ஆளுங்க நம்மளாக தான் இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, வயிற்றுக்குள்ளே மிக்ஸி எதுவும் இல்லைங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து கூழ் மாதிரி ஆக்கி வெளியே தள்ளுறதுக்கு நம்ம வாய் உள்ள இருக்கு பாருங்கள் பல்லு, அந்த 32 பல்லு தான் நம்ம மென்று முழுங்குறதுனால நல்ல கூழ் மாதிரி ஆகி உள்ளே போகும்போது தான் நம்ம உடம்புக்கு தேவையான சத்து அதன் மூலமாக கிடச்சி, ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்து அதில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம வாழறது எதுக்காக, சாப்பிட்றதுக்காக அப்படி தானே நினச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக கிடையாது. நம்ம சாப்பிட்றது வாழறதுக்காக. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுட்டு கரெக்டான உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அவங்க அதாவது இந்த கடல் சார்ந்த உணவுகள் வந்து நிறைய எடுத்துப்பாங்களாம். ஸோ இப்போ நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேகா 3 சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான சத்துக்கள் வந்து அதில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்னென்னா, ஒரு புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் நிறைய வந்து எடுத்துக்கிறாங்க. அதாவது தயிர் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்க, ஸோ அந்த மாதிரி அவங்க ஊறுகாய், இட்லி இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமும் வந்து எங்களோட வாழ்நாளை வந்து அதிகப்படியாக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்றத வந்து அங்கே இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து நம்ம லைஃப்பில் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக இருக்க பார்க்கலாங்களா? ஓகே, இந்த ஷேரிங் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில். பை.